ஹே கேஸ், சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து டெக்னீஷியனுக்கான ஜாப் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஜாப் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆஃப் நேச்சர் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் வெப்சைட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பனிங் டேட்டை பார்த்தீங்கன்னா 9/3/2024 இருந்து 8/4/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கரெக்ஷன் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு 9/4/24 இருந்து 18/4/24 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரேட் சிக்னல் 1 அண்ட் டெக்னிக்கல் கிரேட் 3 இந்த 2 லெவல்லையும் வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு டெக்னிக்கல் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா 29,200 இனிஷியல் பேமெண்ட்டாக, அண்டு டெக்னிக்கல் கிரேட்டுக்கு வந்து 19,900 வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் 1992 டெக்னிக்கல் கிரேடை பொறுத்தளவுக்கு 8,052 வேகன்சிஸும் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9,144 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் கிரேடு 1க்கும், அண்ட் தென் டெக்னீஷியனுக்கு வந்து கிரேடு 3க்கு வந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும், அண்ட் மெடிக்கல் செக் ஒன்று இருக்கும், அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐவிஷன் தான் வந்து பார்ப்பாங்க. 6க்கு 9ன்ற ரேஞ்சில் வந்து உங்களோட ஐவிஷன் டெஸ்ட் இருக்கணுன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கிரேட் 1க்கு, அண்ட் டெக்னீஷியனுக்கு 33 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுக்கு எல்லாருமே ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிளைம் லேயருக்கு வந்து 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸர்வைஸ் மேனுக்கு வந்து 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபோர்ஸை பொறுத்தளவு ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட்டு 500 rupees நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்டி எஸ்ஏ அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து 250 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஃபீஸ் கூடமே நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரீஃபண்டபிள் ஃபீஸ்ன்றா வந்து போட்டிருக்காங்க. சம் பேங்க் சார்ஜஸை விட்டுட்டு பேலன்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த எக்ஸாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளிகேஷன் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி போடுறேன். அண்ட் எக்ஸாம் ப்ரொசீஜர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். அண்ட் 90 minutes உங்களுக்கு வந்து 100 marks டோட்டல் வந்து இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ், 3 கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து போயிடும். ஸோ இதுக்கு பாஸ் பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து 40%, ஓபிசி என்சிஎல் எஸ்சி இவங்க எல்லாருக்குமே வந்து 30%, அண்ட் எஸ்டிக்கு வந்து 25% நீங்கள் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸும் வந்து கீழே இருக்க நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கான சிலபஸ் படி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸில் பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கான அப்ளிகேஷனுமே வந்து நம்ம ஆர்ஆர்பி சென்னைன்ற வெப்சைட்டில் தான் வந்து நம்ம போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா மேஜராக முன்னாடி சொன்ன மாதிரி 3 steps தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ். இது கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து விட்டுருவாங்க. டெக்னிக்கல் கிரேடு சிக்னல் 1க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம். அண்ட் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 3 years டிப்ளமோ கூட பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலை பொறுத்தளவு நீங்கள் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர் இந்த மாதிரியான ட்ரேட் கோர்ஸுக்குலாம் வந்து நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே போதும். அண்ட் ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஃபிட்டர், வெல்டர் ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்லாம் இருக்குது. அண்டு நம்ம ஸ்டேட்டுக்கான வேகன்சிஸை பொறுத்த அளவுக்கு சென்னையினே வந்து நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கான போஸ்ட்டில் எத்தனை வேகன்சி இருக்குன்றது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. அண்டு லைக் பண்ணிவிடுங்க, அண்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.